ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியில் டெல்லி சுல்தான்கள்லேருந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். சரியாக பொருந்தியவற்றை தேர்ந்தெடுக்கவும். அரிஸ் ஐ முமாலிக் பாதுகாப்பு அமைச்சர், முஸ்ரிப் ஐ முமாலிக் தலைமை கணக்காளர், தாபீர் ஐ முமாலிக் பொதுமக்கள் குறைதீர்ப்பு அமைச்சர் கொடுத்துருக்காங்க, இது தவறு. முஸ்தப் ஐ முமாலிக் தலைமை தணிக்கையாளர், இது கரெக்டு. இதில் எது அப்போ ஆன்சர் அப்படின்னா ஆன்சர் சி 1, 2, 4 கரெக்டு. அரிஸ் ஐ முமாலிக் அப்படின்னா பாதுகாப்பு அமைச்சர், முஸ்ரிப் ஐ முமாலிக் அப்படின்னா தலைமை கணக்காளர், முஸ்தப் இ முமாலிக்னா தலைமை தணிக்கையாளர். அப்போ ஆன்சர் சி 1, 2, 4 சரி. அடுத்து பின்வருவனவற்றுள் தவறான இணையை தெரிவு செய்க. பாபர் நாமா. பாபர் நாமா அப்படிங்கிறது என்னென்னா பாபருடைய சுயசரிதை, இது கரெக்டு. அடுத்து கோனார்க் அப்படிங்கிறது சிவன் கோயில் கொடுத்துருக்காங்க, இது தவறு. கோனார்க் என்ன அப்படின்னா அது சூரியனார் கோவில். பாபர் நாமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாபருடைய நினைவு குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது துசுக்கி பாபரி அப்படின்னு சொல்லுவாங்க. பாபர் நாமாவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா துசுக்கி பாபரின்னு சொல்லுவாங்க. இது உலக செவ்வியல் இலக்கியமாக கருதப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. பாபர் நாமா அப்படிங்கிறது பாபருடைய சுயசரிதை. அடுத்து இதே மாதிரி அக்பர் நாமான்னு இருக்குது. அக்பர் நாமாவை எழுதினது யார் அப்படின்னா அபுல் பாசல் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். அக்பருடைய வரலாறு பற்றி சொல்கிறது அக்பர் நாமா. இதே மாதிரி ஷாஜகானுடைய வரலாறு பற்றி சொல்கிறது என்ன நாமா அப்படின்னா பாதுஷா நாமா. ஷாஜகானுடைய வரலாறு சொல்கிறது பாதுஷா நாமா. இதை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா அப்துல் ஹமீது லஹோரி அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். பாதுஷா நாமாவை எழுதினது யார்? அப்துல் ஹமீது லஹோரி எழுதியிருப்பார். அது யாருடைய வாழ்க்கை வரலாறு? பாதுஷா நாமாங்கிறது ஷாஜகானுடைய வாழ்க்கை வரலாறு. இதே மாதிரி அவுரங்கசீப்புடைய 10 ஆண்டு கால ஆட்சி பற்றி சொல்லக்கூடிய நூல் என்ன அப்படின்னா ஆலம்கீர் நாமா அப்படிங்கிறதுல எழுதியிருப்பாங்க. யாருன்னா முகமது காசிம் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். அவுரங்கசீப்புடைய 10 ஆண்டு கால ஆட்சி பற்றி சொல்லக்கூடியது எது அப்படின்னா ஆலம்கீர் நாமா. இது யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா முகமது காசிம் அப்படிங்கிறவர் எழுதியிருப்பார். இப்போ பாபர் நாமா அப்படின்னா என்னென்னா பாபருடைய சுயசரிதை, துசுக்கி பாபரி அப்படின்னு சொல்லுவாங்க. துருக்கிய மொழியில் எழுதியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோன்னா கோனார்க் அப்படிங்கிறது என்ன கோவில் அப்படின்னா அது ஒரு சூரியனார் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய கடவுளுக்காக கட்டப்பட்ட கோவில் தான் கோனார்க். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசாவில் இருக்குது. 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில். இது சூரிய பகவானுக்காக கட்டப்பட்டது. இந்த கோவிலை 1984 யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருப்பாங்க. அடுத்து குதுப் மினார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குத்புதீன் ஐபக் அவரால் ஆரம்பிக்கப்பட்டது. அதை கட்டி முடித்தது யார்? கட்டி முடித்தது இல்டுமிஸ் கட்டி முடிப்பார். அடுத்து முகமது இக்பால் உருது கவிஞர், இதுவும் கரெக்டு. இல்லை எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. கோனார்க் சிவன் கோவில்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. கோனார்க் அப்படிங்கிறது என்ன? சூரியனார் கோவில். அதனால் ஆன்சர் பி. எந்த சுல்தானியர் ஆட்சியில் மிக அதிகமான நிலப்பரப்பு அரசாட்சியின் எல்லையாக இருந்தது அப்படின்னா முகமது பின் துக்ளக். எந்த சுல்தான் ஆட்சியில் அதிகமான நிலப்பரப்பு அரசாட்சியின் எல்லையாக இருந்தது அப்படின்னா முகமது பின் துக்ளக். இல்துமிஸால் நிர்வகிக்கப்பட்ட நிர்வாக குழுவின் பெயர் என்ன அப்படின்னா துர்கானி இ சகல்கானி. இல்துமிஸால் நிர்வகிக்கப்பட்ட அந்த நிர்வாக குழு என்ன அப்படின்னா துர்கானி இ சகல்கானி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சகல்கானி அப்படின்னா என்ன அப்படின்னா 40 குழு. அதனுடைய இன்னொரு பேர் தான் சகல்கானி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குழுவை இல்துமிஸ் எதுக்காக ஏற்படுத்தியிருப்பாருன்னா இந்த 40 குழுவை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா இல்துமிஸ் தான். என்ன காரணத்துக்காக ஏற்படுத்தியிருப்பார் அப்படின்னா ஒருவேளை மங்கோலியர்கள் தாக்குதல் ஏதாவது மேற்கொண்டால் அதை எதிர்கொள்வதற்காக தான் இந்த குழு ஏற்படுத்தியிருப்பார். மங்கோலியர்கள் தாக்குதலிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தான் இந்த குழு ஏற்படுத்தியிருப்பார். அப்புறம் இந்த சகல்கானி குழுவை ஒழித்தவர் யார் அப்படின்னா பால்பன். சகல்கானி குழுவை ஏற்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இல்துமிஸ். அந்த சகல்கானி குழுவை ஒழித்தவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா பால்பன். இந்த 40 குழு இல்லைன்னா சகல்கானி எப்படி வேணால் கேட்பாங்க. தகுதியிலும் வரிசையிலும் சுல்தானை அடுத்து பிரபுக்கள் இருந்தாங்க. அரசை நிர்வகிப்பதில் இவர்கள் தினாகரமான பங்கு வகித்தார்கள். பிரபுக்களே ஆளும் வர்க்கமாக இருந்த போதிலும் அவர்கள் துருக்கியர்கள், பாரசீகர்கள், அரேபியர்கள், எகிப்தியர்கள் மற்றும் இந்திய முஸ்லிம்கள் போன்ற வெவ்வேறு இனங்களிலிருந்தும் வந்தார்கள். இல்துமிஸ் என்ன பண்ணார்? 40 கொண்ட ஒரு குழுவை அமைத்து என்ன பண்ணார்? இல்துமிஸ் தான் என்ன பண்ணார்? அந்த 40 குழுவை அமைக்கிறார். அவர்களிலிருந்து தெரிவு செய்து இராணுவத்திலும் குடிமை நிர்வாகத்திலும் நியமித்தார். அவர் இறந்த பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபிரோஸை அரசனாக்க வேண்டும் என்ற இல்துமிஸின் விருப்பத்தை புறந்தள்ளும் அளவிற்கு அந்த 40 குழு வலு மிக்கதாயிற்று. அந்த குழு வலுவானதாக ஆயிடுச்சு. ரஷ்யா தனது நலன்களை காத்து கொள்வதற்காக அபிசீனிய அடிமை யாஹூ தலைமையில் துருக்கியர் அல்லாத பிரபுக்களையும் இந்திய பிரபுக்களையும் கொண்ட ஒரு குழுவை அமைக்கிறாங்க. ரஷ்யா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அபிசீனிய அடிமை யாஹூ தலைமையில் துருக்கியர் அல்லாத பிரபுக்களையும் இந்திய முஸ்லீம் பிரபுக்களையும் கொண்ட ஒரு குழு ரஷ்யா அமைக்கிறாங்க.
அடுத்து தாரிகி ஷெர்ஷா என்ற நூலினை எழுதியவர் யார் அப்படின்னா அப்பாஸ் கான் ஷர்வானி. தாரிகி ஷெர்ஷா என்ற நூலினை எழுதியவர் யார் அப்படின்னா அப்பாஸ் கான் ஷர்வானி. சொரூப் கானா என்ற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னா ஆன்சர் சி, நாணயச்சாலை. சொரூப் கானா என்ற சொல் எதை குறிக்கிறது? நாணயச்சாலை. தபதி ஆற்றின் மேல் அமைந்துள்ள முகமது பின் துக்ளக்கின் மாகாணம் எது அப்படின்னா காண்டேஷ். தபதி ஆற்றின் மேல் அமைந்துள்ள முகமது பின் துக்ளக்கின் மாகாணம் எது அப்படின்னா காண்டேஷ். அமீர் ஹைசன் தெஹ்லூய் எந்த அவையில் சூபி கவிஞராக இருந்தார் அப்படின்னா முகமது பின் துக்ளக்குடைய அவையில். அமீர் ஹைசன் தெஹ்லூய் அப்படிங்கிறவர் யாருடைய அவையில் சூபி கவிஞராக இருந்தார் அப்படின்னா முகமது பின் துக்ளக் அவையில். அடுத்தது டபக்கி நசிரி என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா மின்ஹஜ் சிராஜ். டபக்கி நசிரி என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா மின்ஹஜ் சிராஜ். டெல்லியில் சுமார் 1260 எழுதப்பட்ட மின்ஹஜ் சிராஜின் தபக்கி நஸ்ரி. டபக்கி நஸ்ரி எந்த ஆண்டில் எழுதப்பட்டது அப்படின்னா டெல்லியில் சுமார் 1260 எழுதப்பட்டது தான் இந்த மின்ஹஜ் சிராஜினுடைய தபக்கி நஸ்ரி. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தபக்கி நஸ்ரி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க மின்ஹஜ் சிராஜ். எந்த ஆண்டு பஹ்லுல் லோடி டெல்லியை கைப்பற்றினார் அப்படின்னா 1451. 1451. மாலிக் பக்ருதீன் ஜீனா என்பது எந்த சுல்தானின் இயற்பெயர் அப்படின்னா முகமது பின் துக்ளக். ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல ஜீனா கான் அப்படின்னு பார்த்துருக்கோம். இங்கே என்னன்னா இன்னும் அதுக்கு முன்னாடியும் பேர் இருக்கும் போல் மாலிக் பக்ருதீன் ஜீனா. ஜீனா கான் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுவார் முகமது பின் துக்ளக் அப்படிங்கிற பேரில் அரியணை ஏறுவார். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாலிக் பக்ருதீன் ஜீனா அப்படிங்கிறது ஜீனா அப்படிங்கிறது வந்திருக்கனால நம்ம அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். முகமது பின் துக்ளக். ஜீனா கான் சுல்தானின் இயற்பெயர் அப்படின்னா ஜீனா கான், அதாவது முகமது பின் துக்ளக். 1299 அலாவுதீன் கில்ஜி மால்வாவையும் குஜராத்தையும் கைப்பற்ற தனது 2 தளபதிகளின் கீழ் ஒரு பெரிய படையணியை அனுப்ப முடிவு செய்தார். இந்த படையெடுப்புக்கு அவரின் வலுவான காரணங்கள் இருந்தன. இந்த பகுதிகள் வளமையானவையாகவும் மக்கள் தொகை கொண்டவையாகவும் இருந்ததோடு மேற்கு கடல் துறைமுகங்களை கட்டுப்பாட்டில் வைத்து கங்கை சமவெளிகளோடு வர்த்தகம் செய்வதற்கு இணைப்பு வழிகளாகவும் இருந்தன. இந்த ரெண்டுமே கரெக்டு. ஏ மற்றும் ஆர் கரெக்டு. அதனுடைய எக்ஸ்பிளனேஷனும் சரியான விளக்கமும் கரெக்டு. அதாவது கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1299 அலாவுதீன் கில்ஜி மால்வாவையும் குஜராத்தையும் கைப்பற்ற என்ன பண்ணுறாரு தனது 2 தளபதிகளின் கீழ் ஒரு பெரிய படையனை அனுப்ப முடிவு செய்கிறாரு. இந்த படையெடுப்புக்கு என்ன காரணம் அப்படின்னா வளமானதாக இருந்தது. அந்த பகுதி வளமானதாக இருந்துச்சு, மக்கள் தொகை கொண்டதாகவும் இருந்துச்சு. அது இல்லாமல் மேற்கு கடல் துறைமுகங்களை கட்டுப்பாட்டில் வைத்து கங்கை சமவெளிகளோடு வர்த்தம் செய்வதற்கு இணைப்பு வழிகளாகவும் அது இருந்துச்சு. அந்த மால்வா அப்படிங்கிறதும் குஜராத் அப்படிங்கிறதும். அதனால தான் என்ன பண்ணுறாரு அவர் 1299 என்ன பண்ணுறாரு அந்த மால்வா குஜராத் பகுதிக்கு படையெடுப்புக்காக என்ன பண்ணுறாரு படைத்தளபதிகளை அனுப்புகிறாரு. இபன் பாதுதா யாருடைய காலத்துக்கு இந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னா முகமது பின் துக்ளக் காலத்தில் தான் என்ன பண்ணுறாரு இபன் பாதுதா இந்தியாவுக்கு வராரு. அப்போ இபன் பாதுதா யாருடைய காலத்தில் வந்தாங்க அப்படின்னா முகமது பின் துக்ளக் காலத்தில் தான் வராரு. இவருடைய இபன் பாதுதாவுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா அபு அப்துல்லா முகமது என்ற இயற்பெயர் கொண்டவர் தான் இபன் பாதுதா. இவர் முகமது பின் துக்ளக் காலத்தில் இந்தியாவுக்கு வருகிறார். இந்த இவருடைய பயண குறிப்புகள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெஹிலா என்று அழைக்கப்படுகின்றன. அபு அப்துல்லா முகமது அப்படிங்கிறது தான் இபின் பாதுதாவுடைய இயற்பெயர். இவர் யாருடைய காலத்தில் வராரு இந்தியாவுக்கு முகமது பின் துக்ளக் காலத்தில் வராரு. இவருடைய பயண குறிப்புகள் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா ரெஹிலா அப்படின்று அழைக்கப்படுகின்றன. ரசம் நாமா என்பது என்ன அப்படின்னா மகாபாரதத்தின் பாரசீக மொழிபெயர்ப்பு. ரசம் நாமா அப்படின்னா மகாபாரதத்தினுடைய பாரசீக மொழிபெயர்ப்பு. பால்பன் சிறுவனாக இருந்தபோது அவரை கவர்ந்து சென்றவர்கள் யார் அப்படின்னா மங்கோலியர்கள். பால்பன் சிறுவராக இருந்தபோது அவரை கவர்ந்து சென்றவர்கள் மங்கோலியர்கள். அலாவுதீன் கில்ஜியினுடைய அசல் பெயர் என்ன அப்படின்னா அலி குர்ஷப். அலாவுதீன் கில்ஜியினுடைய அசல் பெயர் என்ன அப்படின்னா அலி குர்ஷப். கோரா மற்றும் சாணம் என்னும் புதிய ராகங்களை அறிமுகப்படுத்தியவர்கள் யார் அப்படின்னா அமீர் குஸ்ரு. கோரா மற்றும் சாணம் என்னும் புதிய ராகங்களை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா அமீர் குஸ்ரு. இது பார்த்தோன்னா 12th எத்திக்ஸ் புக்கில் இருக்குது. அமீர் குஸ்ரு கவாலி என்ற இசைப்பாணியில் சித்தார் காயல் போன்ற இசை கருவிகளை கண்டறிந்தார். அமீர் குஸ்ரு என்ன பண்ணார்னா கவாலி அப்படிங்கிற இசைப்பாணியில் சித்தார் காயல் போன்ற இசை கருவிகளை கண்டறிந்தார்.
இந்தோ அரேபிய சங்கீத கலைகள் ஒன்றுபட்டு ஹிந்துஸ்தானி என்ற புது வடிவம் பெற்றது. எப்படி வந்து ஹிந்துஸ்தானி வந்துச்சுன்னா இந்தோ அரேபிய சங்கீத கலைகள் மூலம் தான் இந்துஸ்தானி அப்படிங்கிற புது வடிவம் வந்து கிடைத்தது. அதே மாதிரி டெல்லி சுல்தான் காலத்தில் கோரா மற்றும் சானம் என்ற புதிய ராகங்களையும் இந்து மற்றும் ஈரானிய முறைகளை ஒன்றிணைத்து குவாலிஸ் என்ற புதிய வகை மெல்லிசைகளும் உருவாக்கப்பட்டன. டெல்லி சுல்தான்கள் காலத்தில் என்னாச்சு, கோரா மற்றும் சானம் அப்படிங்கிற புதிய ராகங்களும் இந்து மற்றும் ஈரானிய முறைகளை ஒன்றிணைத்து குவாலிஸ் அப்படிங்கிற மெல்லிசையும் உருவாக்கப்பட்டன. நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, கோரா மற்றும் சானம் என்னும் புதிய ராகங்களை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமீர் குஸ்ரு. அதான் அமீர் குஸ்ரு தான் வந்து இந்த இசைகள் எல்லாமே பண்ணது யார் அப்படின்னா அமீர் குஸ்ரு. அமீர் குஸ்ரு என்ன பண்ணுறாரு, கவாலி அப்படிங்கிற இசைப்பாணியில் சித்தார் காயல்கிற இசைக்கருவிகளை கண்டறிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, கோரா சானம் போன்ற புதிய ராகங்களும் என்ன பண்ணுறாரு அந்த டைமில் வந்து அறிமுகப்படுத்தப்படுது. முகமது பின் துக்ளக் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் என்ன, தினார். முகமது பின் துக்ளக் வெளியிட்ட தங்க நாணயத்தின் பெயர் என்ன, தினார். அடுத்து 1191 முதல் தரையின் பொருளை அஜ்மீர் அரசர் பிருத்திவிராஜ் சௌகான் யாரை தோற்கடிப்பார் அப்படின்னா முகமது கோரியை வந்து தோற்கடிக்கிறாரு. 1191 தரையின் பொருளை பிருத்திவிராஜ் சௌகான் வந்து முகமது கோரியை தோற்கடிக்கிறாரு. என்ன காரணத்துக்காக அவங்களுக்கு வந்து போர் நடைபெறுது அப்படின்னா, அஜ்மீர் சௌகான்களின் இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி எது அப்படின்னா தபர்ஹிந்தா அப்படிங்கிற கோட்டை. இந்த கோட்டை என்ன பண்ணுறாரு, முகமது கோரி வந்து தாக்குறாரு. இதனால தான் என்ன பண்ணுறாரு, பிருத்திவிராஜ் சௌகான் வந்து தபர்ஹிந்தாவுக்கு அணிவகுத்து சென்று 1191 முதலாவது தரையின் போரை வந்து நிகழ்த்துறாரு. இந்த போரில் வந்து யாருக்கு வெற்றி கிடைக்குது, பிருத்திவிராஜ் சௌகானுக்கு வந்து வெற்றி வந்து பெறுறாரு. இந்த போரில் வந்து என்ன ஆகிறாரு, முகமது கோரி வந்து என்ன பண்ணுறாரு, காயமடைஞ்சிடறாரு, தோல்வியுற்று காயமடைஞ்சிடறாரு. கொஸ்டின் என்ன, 1191 தரையின் பொருள் அஜ்மீர் அரசு பிருத்திவிராஜ் சௌகான் யாரை வந்து தோற்கடித்தார், யார் அப்படின்னா முகமது கோரியை வந்து தோற்கடிக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா தபர்ஹிந்தா அப்படிங்கிற கோட்டையை முகமது கோரி என்ன பண்ணுறாரு, தாக்குறாரு. இதனால தான் அந்த போரை வந்து ஏற்படுது. டெல்லி சுல்தானியர்கள் காலத்தில் கராச்சி என்பது எதன் மீது விதிக்கப்பட்ட வரி அப்படின்னா விவசாய நிலம். டெல்லி சுல்தானியர்களின் காலத்தில் கராச்சி என்பது எதன் மீது விதிக்கப்பட்ட வரி, விவசாய நிலம். குத்புதீன் ஐபக்கால் முதலில் உருவாக்கப்பட்ட கட்டிடம் எது அப்படின்னா குவத்துல் இஸ்லாம் மசூதி. குத்புதீன் ஐபக்கால் முதலில் உருவாக்கப்பட்ட கட்டிடம் வந்து குவத்துல் இஸ்லாம் மசூதி. இது வந்து இந்தியாவிலேயே மிக பழமையான மசூதி. ஐபக் என்ன பண்ணுறாரு, டெல்லியில் குவத்துல் இஸ்லாம் அப்படிங்கிற மஸ்ஜித் என்னும் மசூதியை கட்டுவார். இது வந்து இந்தியாவிலேயே மிக பழமையான மசூதி என்று கருதப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குதுப் மினாருக்கு வந்து அடிக்கல் நாட்டுறாரு. ஆனால் அவரால் அப்பணிகளை முடிக்க இயலாமல் போயிற்று. இதனால் என்ன பண்ணுறாரு, யார் கட்டி முடிக்கிறாங்க, மருமகனும் அவருக்கு பின் வந்த இல்துமிஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, குதுப்பினாருடைய கட்டுமான பணிகளை வந்து நிறைவு செய்வார். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, முதலில் உருவாக்கப்பட்ட கட்டிடம் குத்புதீன் ஐபக்கால் முதலில் உருவாக்கப்பட்ட கட்டிடம் எது அப்படின்னா அதான் குவத்துல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படிங்கிற மசூதி. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, குதுப்பினாருக்கு வந்து அடிக்கல் நாட்டுறாரு. சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தான் யார் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி. சிக்கந்தர் இசானி அப்படிங்கிற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தான் அலாவுதீன் கில்ஜி. பின்வரும் கூற்றுகளில் எது சரியான கூற்றுக்கள், அமீர் குஸ்ரு, அபுல் பாசல், ஜியாவுதீன் பரணி ஆகியோர் இடைக்கால பாரசீக வரலாற்று ஆசிரியர்கள். இது வந்து கரெக்டு. துக்ளக் நாமா, அக்பர் நாமா, தாரிக் பிரோஷாகி ஆகிய நூல்கள் இவர்களால் எழுதப்பட்டவை ஆகும். இதுவும் கரெக்டு. அமீர் குஸ்ரு, அபுல் பாசல், ஜியாவுதீன் பரணி வந்து இடைக்கால பாரசீக வரலாற்று ஆசிரியர்கள். துக்ளக் நாமா, அக்பர் நாமா, அடுத்து தாரிக் பிரோஷாகி இது எழுதினது யார், இவங்களால் எழுதப்பட்டது அப்படிங்கிறாங்க. இது வந்து கரெக்டு. அடுத்தது டேஷ் வம்சம் மம்லக் வம்சம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா எந்த வம்சம் மம்லக் வம்சம் அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னா அடிமை வம்சம் தான் வந்து மம்லக் வம்சம் என்றும் கூறுவார். அடிமை வம்சத்தை என்னென்னு சொல்லுவோம்னா மம்லக் வம்சம் என்று கூறுவோம். மம்லக் என்றால் என்னென்னா உடைமை என்று பொருளாகும். இது ஓர் அடிமை என்பதற்கான அரபு தகுதி பொருளாகும். எந்த வம்சம் மம்லக் வம்சம் என்று அழைக்கப்படுது, அடிமை வம்சத்தை தான் நம்ம மம்லக் வம்சம் அப்படின்னு சொல்லுவோம். மம்லக் அப்படின்னா என்னென்னா உடைமை என்று பொருள். இது ஒரு அடிமை என்பதற்கான அரபு தகுதி பெயராகும். அரபு பொருள் அந்த மம்லக் அப்படிங்கிறது. இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யார் அப்படின்னா முகமது பின் காசிம். முகமது பின் காசிம் தான் என்ன பண்ணுவார், இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர். பின்வரும் மசூதிகளில் வெற்றி கோபுரத்தால் மிகவும் பிரபலமான மசூதி எது அப்படின்னா குவத்துல் இஸ்லாம் மசூதி. பின்வரும் மசூதிகளில் வெற்றி கோபுரத்தால் மிகவும் பிரபலமான மசூதி வந்து குவத்துல் இஸ்லாம் மசூதி. அதாவது யார் கட்டுறது, குத்புதீன் ஐபக் கட்டுவார்ல அந்த மசூதி தான் என்ன அப்படின்னா
மிகவும் வெற்றி கோபுரங்களில் மிகவும் பிரபலமான மசூதி. ஐபக் வந்து டெல்லியில் கோத்துல் இஸ்லாம் அப்படிங்கிற மசூதியை கட்டுறாரு. இதுவே இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி என்று கருதப்படுகிறது. வெற்றி கோபுரத்தால் மிகவும் பிரபலமான மசூதி, அது வந்து பழமையான மசூதி ப்ளஸ் வந்து பிரபலமான மசூதி. எந்த கொள்கை டெல்லி சுல்தானியரின் மைய அதிகாரத்தை வலுவிழக்க வைத்தது அப்படின்னா ஜாகீர் நிலமானிய முறை. எந்த கொள்கை டெல்லி சுல்தானியத்தின் மைய அதிகாரத்தை வலுவிழக்க வைத்தது அப்படின்னா ஜாகீர் நிலமானிய முறை.